நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். த ஸ்டோரி ஆஃப் 4 people. நீங்கள் இந்த இல்லஸ்ட்ரேஷனை நிறைய இடங்களில் பார்த்திருப்பீர்கள். 4 நண்பர்கள். ஏற்கனவே கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். 4 குஷ்டரோகிகள் பழைய ஏற்பாட்டில், 4 நண்பர்கள் புதிய ஏற்பாட்டில், ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த 2 சம்பவங்களிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே செய்திக்கு முன்னாக ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். 4 நண்பர்கள். ஒருத்தர் பேர் எவ்ரிபடி. ஒருத்தர் பேர் என்ன சொல்லுங்கள் எல்லாரும்? எவ்ரிபடி. ரெண்டாவது நபருடைய பேர் சம்படி. சொல்லுங்கள், சம்படி. 3வது நண்பருடைய பேர் எனிபடி. 4வது நபருடைய பேர் நோபடி. சரிங்களா? எவ்ரிபடினா எல்லாரும், அப்படி தானே? எவ்ரிபடி. சம்படினா யாரோ ஒருத்தர், கொஞ்சம் பேரா? சம்படி, வெரி குட், கொஞ்சம் பேர். எனிபடி அப்படின்னா யாராவது, எனிபடி. நோபடினா நோபடி, ஒருத்தருமே இல்லை. சரியா? சரி, இந்த ஸ்டோரி எப்படி நீங்கள் நிறையா இதில் எல்லாம் பார்க்கலாம். இது ஒன்றும் நானாக தயாரித்த கதையல்ல. The story of 4 people named everybody, somebody, anybody and nobody. There was an important job to do. ஒரு வேலை செய்யும்படி முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். ஸோ everybody was asked to do. Everybody was asked to do that job. அந்த வேலையை செய்யும்படி, எவரிபடினா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் செய்யும்படி சொல்லப்பட்டது. Everybody was asked to do the job. Everybody thought that somebody would do it. இந்த everybody என்ன நினைச்சாங்களா? யாராவது ஒருத்தர் அந்த வேலையை செய்வாங்களா? Anybody could have done it, but nobody did it. அதாவது everybody, எல்லாரும் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் அந்த வேலை செய்யும்படி. எல்லாரும் என்ன செய்தார்கள்? யாராவது சிலர், சம்படி, அந்த வேலையை செய்வாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஒருத்தருமே அந்த வேலையை செய்யலை. எனிபடி, யாராவது ஒருவர் செய்யலாம் என்று அந்த வேலையை நினைத்தார்கள், செய்வார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் யாருமே அந்த வேலையை செய்யவில்லை. இதை சுற்றி வளைச்சி பேசாமல் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், ஒரு ராஜா பால் பாயசம் கிண்ட வேண்டும், எல்லாரும் உங்கள் வீடுகளிலிருந்து பால் கொண்டு வந்து அந்த பெரிய அண்டாவில் ஊற்றுங்கள் அப்படின்னு சொன்னாராம். நைட்டோட நைட்டாக ஊற்றிடுங்க, காலையில் நம்ம எல்லாருமா சேர்ந்து பால் பாயசம். காலையில் ராஜா பார்த்தபோது பாலுக்கு பதிலாக என்னதான் இருந்தது? தண்ணீர் தான் இருந்தது. ஏன்னா யாரோ ஒரு சம்படி
என்ன நினச்சாராம், எல்லாரும் பால் ஊற்றுவாங்க, நம்ம போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா தெரியவா போகுது. பிரச்சனை என்னன்னா, இவன் ஒருத்தன் நினச்சது தப்பு இல்லை, எல்லாருமே அப்படி நினச்சதுனால கடைசியில் அங்கே பாலுக்கு இடமே இல்லை, எல்லாமே தண்ணி. அருமையானவர்களே, இந்த நாளினுடைய வாக்கு தத்துவத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்பீர்களானால் நீதிமொழிகளில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் 31 அதிகாரங்கள். உண்மையாகவே இந்த 31 அதிகாரங்களுமே நம்ம குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எல்லாருக்குமே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இளம் தாய்மார்கள், வயதானவர்கள் எல்லாருக்கும் தேவையான சத்தியங்கள் இதிலே உண்டு. 31 எதை குறிக்கிறது? ஒரு மாதத்தின் நாட்கள். அநேக குடும்பங்களிலே அன்னன்னைக்கு ஒரு நீதிமொழிகள் வாசிக்கிறதை நீங்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறீர்கள். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன தேதியோ, இன்றைக்கி என்ன 7ஆம் தேதி, இன்றைக்கி வீட்டில் போய் நீதிமொழிகள் 7 உங்கள் குடும்ப ஜெபத்தில் அதை வாசிங்க. நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் ஆண்கள் ஐக்கிய ஜெபத்தில் மாதத்திற்கு 2 முறை வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமையும் 4வது வெள்ளிக்கிழமையும் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்கள் தயவாய் வந்து அதில் இன்னும் பங்கெடுக்காதவர்கள் வந்து பங்கெடுங்கள். ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே போய்கொண்டிருக்கிறது. இரவு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அதில் அன்றைக்கி என்ன தேதியோ இந்த நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ ஆகவே அந்த நீதிமொழிகள் நம்ம எல்லாருக்கும். இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா 31 அதிகாரங்கள், 915 வசனங்கள் இருக்கிறது. இந்த நீதிமொழிகளை சாலமோன் அதிகமான நீதிமொழிகளை எழுதினவர் சாலமோன் ராஜா. அது மட்டுமல்ல, ஆகூர், லேமுவேல் என்கிற மற்ற தேவ பிள்ளைகளும் இந்த நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். குறிப்பாக 30ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரங்கள் எல்லாம் ஆகூர், லேமுவேல் அவர்கள் எழுதின புத்தகங்கள். கிட்டத்தட்ட கிமு 715 685 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த புத்தகம் நீதிமொழிகள் எழுதப்பட்டது. சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னபோது, சாலமோன், திரளான இந்த ஜனத்தை நான் நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டான். அவர் கேட்டது கர்த்தருடைய பார்வையிலே ரொம்ப விலையேற பெற்றதாக இருந்தது. ஏனென்றால், நீ பொன்னையும் பொருளையும் என்னிடத்தில் கேளாமல் என்னிடத்தில் ஞானத்தை கேட்டாயே என்று சொல்லி, கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவருடைய அனந்த ஞானம், சரிங்களா, நிறைய வேதத்தில் சம்பவங்களை எல்லாம் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயும் நாம் இந்த சத்தியத்தை கை கொள்ளும்போது குடும்பங்கள் எந்த துறை எடுத்தாலும், இன்னொன்று சொல்லப்போனால் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஆட்சி சட்டசபையில் நீதிமொழிகளிலிருந்து வசனங்களை வாசித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளிலிருந்து நிறைய வசனங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. ஆகவே இந்த நீதிமொழிகள் எல்லா ஜனத்திற்கும், ஒரு தேசத்திற்கும் அற்புதமான செய்தியை, நல்ல ஆலோசனைகளை நடைமுறை உதாரணங்களோடு நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனங்களிலே, இந்த நீதிமொழிகளிலே நமக்குரிய இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அருமையானவர்களே, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லுவது
ஒரு மேன்மை, ஒரு கனம், ஒரு உயர்வை கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பது என்பது நாம் அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிலை. ஆமென். காணர் பண்ணுறார் ஆண்டவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை காணர் பண்ணுகிறார். எந்த ஒரு வாக்குத்தத்தமோ நமக்கு நிபந்தனைகள் இல்லாமல் இல்லை. சரிங்களா? எவ்ரி ப்ராமிசஸ் blessings ஆஃப் காட் ஆர் ஆல்வேஸ் கண்டிஷனல். எல்லாமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். ஸோ இந்த உயர்வு நம்ம எல்லாருக்குமே தேவை. அநேகரை தேவன் உயர்த்தி இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள், வார்த்தைகள் எல்லாம் ஏதோ வெறுமனே சொல்லப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் சரியாய் ஆண்டவர் செய்கிறார். எதையும் அவர் ஏதோ செய்யாய் அவர் செய்கிறதல்ல. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு, ஒரு காரணத்தோடு கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழல்களும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பாடங்களே. ஆகவே தேவன் கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லு, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதுதான் இங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்களும் நானும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை, அந்த வேலை என்கிற அந்த வார்த்தை ஜாப், ஒர்க்கு மட்டுமல்ல, அந்தந்த பிராயத்தினருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள், இவைகள் எல்லாம் அந்தந்த பிராயத்திற்கேற்ப. இப்போ பாருங்கள், பிறந்த குழந்தை கை குழந்தை, இப்போது நல்ல இங்கே பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, நேரத்துக்கு பால் குடிச்சிட்டு நல்லா தூங்கணும். இதுதான் அவங்களுக்கு இந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அப்படிதானே இல்லையா? அப்படிதான். கொஞ்சம் வளர்ந்து பெரியவர்களாகும்போது சண்டே ஸ்கூலுக்கு நடத்துகிறோம். பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பு, படிப்பு இவைகளெல்லாம் ஆண்டவர் வாலிப பிராயத்தில் ஆண்டவருடைய வாலிபர்களுக்கு கர்த்தர் என்ன, அதே தான், படிப்பு, வேலை, குடும்பத்தை கவனிக்க வேண்டியது, குடும்ப பாரத்தை சுமக்கிறது, இப்படியெல்லாம் அதில் கொஞ்சம் முழுமையாக இல்லாவிட்டாலும் அதில் கொஞ்சம் பங்கெடுத்து கொள்வது, இவைகளெல்லாம் வாலிபர்களுக்கு. அதுபோல் ஆண்கள், பெண்கள், தாய்மார்களுக்கு என்ன, இல்லத்தரசிகள், இளம் தாய்மார்கள், அவர்களுக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். சரிங்களா? அவங்க இல்லத்தரசிகள், அவங்களுக்குன்னு சில கடமைகள், வேலைகள், பொறுப்புகள் இருக்கிறது. தகப்பன்மார்கள் எல்லாருக்கும், வயதானவர்கள், தாத்தா பாட்டிமார், ரிட்டையர்ட் பீப்புள் எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு ஊழியம். சரிங்களா? ஊழியம். கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறார்? ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண விசுவாச மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே there is none without none. யாருக்கும், அதாவது எதுவுமே கொடுக்கப்படாத எவருமே இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். there is none without none. ஒன்றுமே இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் திராணிக்கு தக்கதாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும், அது கூட குறைய இருக்கலாம், அக்கார்டிங் டு அவர் எபிலிட்டி நாம் அப்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஞானம், அதான் ஒரு ஐயா, ஒரு தம்பியும் ஒரு ஐயாவும் நின்றுருந்தாங்க. அப்போது தம்பி ஜெர்மனுப்பா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெர்மன்னா என்ன கேட்ப? அவன் கேட்பான். அவன் சொன்னானா, எனக்கு பணத்தை தாரும், பொருளை தாரும் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ அந்த ஐயா சொன்னாரான், என்னையா
பணத்தை தாரும் பொருளை தாரோன்னு. ஞானத்தை கேட்கணுமையா, ஞானம்தான் முக்கியம், ஞானத்தை தான் கேட்கணும். நீ என்ன பணம் பொருளுங்கிற. உடனே இந்த சின்ன பையன் சொன்னானா, ஆமையா எங்கள் பாஸ்டர் சொன்னார், நமக்கு எது இல்லையோ அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னு. ஆகவே எனக்கு ஞானம் இருக்குது, பொருள் தான் இல்லை, அதனால் நான் பொருளைத்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். அவர் கொடுக்காத ஞானம் இல்லை, அவர் கொடுக்காத ஐஸ்வர்யம். நாம் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. என்ன, கடந்த புதன்கிழமை த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் காட் ஃப்ரம் அஸ், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பவைகள் என்ன அப்படிங்கிற ஒரு 7 காரியத்தை தியானித்தோம். இந்த நாளிலே தேவன் அப்போ உயர்த்துவதற்கு கர்த்தர் யாரையும் உயர்த்தாமல் இல்லை இல்லையா. வேதத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள எல்லாருமே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஒருவனை தவிர மற்ற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாய் ஒரு மாற்றம் பெற்றவர்களாக, தன் வேலையில் எப்படி இருக்கிறவனை, ஜாக்கிரதையாக இருக்கிறவனை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழில் ஜாக்கிரதை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், do you see a man who excels in his work? தன்னுடைய வேலையில் திறமையாய் செய்கிறவன், எக்ஸலன்ஸ் அப்படி தானே, ஸ்கில்ஃபுல், இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக், ஓ சூப்பராக அந்த அந்த வேலையை ரொம்ப திறம்பட, சரிங்களா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை வந்து மோர் ஆஃப் காசியஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில், ஆனால் அதே அர்த்தம்தான் ஸ்கில்ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், தாய்மார்கள், ஊழியர்கள், பெரியவர்கள், ரிட்டையர்டு, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எப்படி செய்யணுமா, ஸ்கில்ஃபுல்லி, எக்ஸலண்ட்லி, சூப்பர்ப், மாஸ்டர் பீஸ் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். சிங்கிங், பிளேயிங் த மியூசிக், வர்ஷிப்பிங், எல்லாமே எப்படி செய்யணுமா, அதை ஸ்கில்ஃபுல்லாக, 10ஓட 11 அப்படி இல்லை, ஈவன் க்ளீன் பண்ணுறது கூட, கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறது அது கூட எக்ஸலண்ட்டாக. அதனால தான் இன்றைக்கி சிறந்து விளங்குகிறார்கள் தெய்வ பிள்ளைகள். ஆமென். இது வந்து காட்லி பீப்புளுக்கு மட்டும் இல்லைங்க, அன்காட்லி பீப்புளுக்கும் இதுதான் பேசிக். தங்கள் வேலையில் கவனமாக, இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே, கடவுளை பற்றி அறியாத மக்கள், பல தெய்வங்களை வணங்குகிறவர்கள், அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகளின்படி அவங்க தங்களுடைய, நம்ம இந்த ஜாக்கிரதை அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதற்குரிய பல அர்த்தங்கள் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். டிலிஜென்ஸ், இதில் இருந்தால் டிசிப்ளின், ஒழுக்கம், அந்த வார்த்தையெல்லாம் வருகிறது. டிலிஜென்ஸ், கவனமாய். டிலிஜென்ஸுங்கிற வார்த்தைக்கு அதுதானே டிலிஜென்ட், அந்த வார்த்தையில் கண்ணும் கருத்துமா, டிலிஜென்ட்டாக. டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லையா, டிசிப்ளின், ஒழுக்கம். ஸ்கில்ஃபுல், இன்னொரு பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 28:20, ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஜாக்கிரதை என்கிற வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அதான் காட்ஸ் ரூல்.
ஆதியாகமம் 26-24 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 26 ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடம் 100 மடங்கு பலனடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 26:12. ஸோ அவன் பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் என்றாலும் தேவ பிள்ளைக்கு தேவ அனுக்கிரகம் இருந்ததினாலே 100 மடங்கு சென்டம். ஏன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த ஆண்டு 10th and +2 பிள்ளைகளுடைய பெயர்களெல்லாம் இங்கே டைடிங்ஸில் போட்டிருக்கிறோம். அவங்கள மெச்சிக்கொள்ளுகிறோம், அவங்களை பாராட்டுகிறோம். 10th 2 பேர், +2 2 பேரும் நல்ல மார்க்ஸ் எடுத்து இந்த ஆண்டு நம்ம சர்ச் சென்டம் 100% வெற்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ ஆகவே இவங்க இந்த பிள்ளைகள் எல்லாருமே இந்த வசனத்தின்படி பிரக்ஞானந்தா சமீபத்தில் நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கிறார். சரிங்களா? பிரக்ஞானந்தா தானே ஒரு பேர், பிரக்ஞானந்தா. பாருங்கள், அவர் மட்டும் இல்லை, அவர் தங்கச்சி வைஷாலி. இவங்களெல்லாம் ஒருவேளை ஆண்டவரை பற்றி அறியலை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தங்கள் வேலையில் அவங்க வேலம்மாள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சென்னையில். படிக்கிற காலங்களிலேயே பாருங்கள் தங்களுடைய இதில் அதை நானும் பிரதர் ரூபன் மனோகரும் நார்த் இந்தியா போகும்போது சென்னையில் அவரை மீட் பண்ணோம். நல்ல ஒரு ஹம்பிளான தம்பி, நல்ல அருமையாக நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அவருக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவருக்கு மகிமை. அவருடைய கோச் பின்னால் நின்றிருந்தார். சரி, ஆகவே இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடைந்த எல்லாருமே அவங்களுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை. ஸோ இந்த ஜாக்கிரதை இந்த வார்த்தைக்கு சொன்னோம். டிலிஜென்ஸ், டிசிப்ளின், எக்ஸல், ஸ்கில்ஃபுல், ஃபெய்த்ஃபுல்னஸ், இவைகள் எல்லாம் இந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. இன்னும் வேதத்தில் இந்த வார்த்தைக்கு என்ன வேலையில் ஜாக்கிரதையாய், அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதில் 5 விளக்கங்கள் உண்டு. ஜாக்கிரதைனா எப்படி அப்படின்னா, இது இந்த ஜாக்கிரதைங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஜாக்கிரதைனால கொஞ்சம் பயம், அப்படி தானே? நாய்கள் ஜாக்கிரதை, அந்த போர்டை பார்த்தோடனே நமக்கு என்ன வரும்? போர்டை பார்த்தோடனே, ஆமாம், பேய்க்கு கூட பயப்பட மாட்டோம், நாய்க்கு பயப்படுவோம். ரொம்ப மோசமானது. இளங்கோ பிரதர் ஒய்ஃப் சிஸ்டர் சசி எனக்கு அவங்க தெய்வம் மாதிரி. ஏன்னா கொரோனா காலத்தில் அந்த பீக்கில் இருந்த சமயம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு சுகவீனத்துக்காக போயிருந்தேன். இருமல், காய்ச்சல், அப்போது பீக்கில் இருக்கிற சமயம் நானும் இங்கே உடனே என்னத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, கொரோனா டெஸ்ட். நான் எவ்வளவோ அதுக்கு அவாய்ட் பண்ணி பார்த்தேன். சில பயத்திலேயே சில பேர் இறந்தெல்லாம் போயிருக்கான்னு கேள்விப்பேன். எனக்கு இதை எழுதி கொடுத்துட்டு டெஸ்ட்டுக்கு போங்கன்னு உடனே நான் பட்ட எனக்கு நான் செத்து போயிடுவேங்கிற பயம் கிடையாதுங்க. எனக்கு நல்லா தெரியும் உடனே எங்கே போவோம், பரலோகத்து. ஆனால் என்னை சார்ந்து இருக்கிறவர்கள், அதனால் அவங்களுக்கு ஏற்படுகிற வீட்டை சுற்றி வேலி அடைச்சிருவாங்க. அப்படி தானே நம்ம ஊரில் எல்லாம் நடந்தது தானே. அதில் எவ்வளவு இடர்பாடுகள், அந்த வேதனையில். அதனாலே நான் இன்னும் கொஞ்சம் சிக்காயிட்டேன்னு கூட சொல்லுவேன், போயிட்டு சொன்னேன். ஆனால் அந்த டெஸ்ட் எடுத்த தம்பி போலோவில் ஒரு கிறிஸ்டியன். பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் இருக்காது பாஸ்டர், நாங்கள் ஒரு ஃபார்மலுக்காக எடுக்கிறோம், நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த தம்பியே நம்மளை பலப்படும், நம்ம ஊழியக்காரங்க. ஆனால் எனக்கு இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் போட்டு அதில் எல்லாம் அடைச்சிடாங்க. அப்படியெல்லாம்
கேள்விப்பட்டேன், பல காரியங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். டெஸ்ட்டு கொடுத்துட்டு 24 hours அடுத்த நாள் சிஸ்டர் சசி சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம். பாஸ்டர், உங்களுக்கு பாசிட்டிவ்னா ஃபோன் பண்ண மாட்டாங்க, கொரோனா பாசிட்டிவ்னா ஃபோன் பண்ண மாட்டாங்க, உங்களை ராஜ மரியாதையாக வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வரும், உங்களை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. நெகட்டிவ்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் 4 o'clock வீட்டுக்கு வந்தேன். ஏற்கனவே 4-5 நாள் சாப்பிடல. இது ரிசல்ட் அப்பா, அந்த 24 hours அடுத்த நாள் அப்படியே அந்த கிளாக்கை பார்க்குறேன், வாட்சு, மொபைல் எல்லாம் இருக்குது. பலவிதமான அந்த பழியை கடந்து போனவர்களுக்கு தெரியும். எனக்கு சில இருந்ததெல்லாம் சசி அவங்க தான். அவரே, எனக்கு அவங்கள்ட்ட கால் வரணும் நெகட்டிவ் அப்படின்னு வரணும். ஆனால் சூழ்நிலைகள்லாம் பார்க்குறம்போது அப்போலோவுக்கு போனவங்க அப்படி இப்படி எல்லாம் யோசித்து கொண்டே கரெக்டாக 3 மணி என்னால் பொறுக்க முடியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரிசல்ட்டு இன்னும் வரல பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா. எனக்கு இன்னும் பீதி அதிகமாகிருச்சு. ஏன்னா பாசிட்டிவ்னா ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்களே, அதுவாக இருக்குமோ அப்படி இருக்குன்ட்டு நான் நெகட்டிவாக வரணும்னு பண்ண ஒரே ஜபம் இந்த ஜபந்தான். மற்றதெல்லாம் பாசிட்டிவ். ஏன்னா எது எடுத்தாலும் பாசிட்டிவ். அப்படியா, குழந்தை பேர் பாசிட்டிவ், அப்படி தான் எதிர்பார்ப்போம். ஆனால் இது ஒன்றுக்கு தான் நெகட்டிவாக வரணும்னு பண்ணிகிட்டு இருந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கரெக்டாக 4 or 4:20 இருக்கும். சசி கால் பண்ணாங்க, பாஸ்டர் உங்களுக்கு நெகட்டிவ். அல்லேலூயா. இன்னும் அந்த சர்டிஃபிகேட்டை பத்திரமா பதிஞ்சு வச்சுருக்கிறேன். அப்பா, எங்கேருந்து பலவான் கையிலிருந்து எங்கேருந்து வந்திருக்கு அந்த ரிசல்ட்டு? ஆமாம், அப்போலோ ஹாஸ்பிட்டலில். பாருங்கள் பிரியமானவர்களே, அதற்காக நம்ம என்ன செய்வோம்? அந்த எவ்வளவு ஜாக்கிரதையாக தன் வேலையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே. இந்த ஏன் சில நேரங்களிலே இந்த காரியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குளறுபடிகள் அப்படி இப்படியெல்லாம் நடக்கிற போது அதில் ரொம்ப கவனம் செலுத்த, நம்ம யாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லா விதத்துலேயுமே. ஆனால் கூடுமான மட்டும் நம்மால் அப்படி செய்கிறபோது அதனுடைய பலனை நாம் அடைவோம். இந்த ஜாக்கிரதை அப்படிங்கிற இந்த வார்த்தை காசியஸ், முதலாவது கவனமாயிரு, கவனமாய் செயல்படு. நீதிமொழிகள் 27:23 வரைக்கும் மந்தையின் மேல் கவனம். அந்த வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 27:23 வரைக்கும். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானதாக இருக்கும். இங்கே ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நீ உன்னுடைய மந்தையின் மேல். இப்போ மந்தையின் உடனே நான் என்ன மேய்ப்பனா, நான் என்ன ஆடு மேய்க்கிறவனா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தை இல்லைங்க. தன் வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமை, இதில் யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் இதிலிருந்து விடுபட முடியாது. எல்லாருக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில்
கவனமாயிரு. சரிங்களா? மீன் பிடிக்கிறவங்க தூண்டில் போட்டு அந்த தொடப்பக்கட்டை அதுக்கு பேர் என்ன, அந்த மேலே ஒரு மிதப்புக்கட்டை, சரிங்களா? அந்த தூண்டில் நிறைய பேர் முழிக்கிறத பார்த்தா என்னமோ புதுசு புதுசாக சொல்கிறாரு போல். தூண்டில்ங்க, மிதப்புக்கட்டை தானே. என்னம்மா? பாருங்க அம்மா, நவமி அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. இந்த தெர்மாக்கோல் அல்லது ஏதாவது ஒரு லேசான ஒரு சின்ன கட்டை போல் சில இங்கே இருக்கும். அந்த டொயின், அந்த அந்த நரம்பு கீழே போய் அதில் தான் அந்த ஹூக் மாட்டியிருக்கும். அதில் புழுவோ ஏதோ மாட்டியிருக்கும், உள்ளே அது உள்ளே போயிருக்கும். இது இந்த மிதப்பு கட்டைன்னு சொல்கிறது. மேலே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். மீன் தூண்டிலை கவிருச்சுன்னா இந்த மிதப்பு கட்டை அப்படியே இதாகும், சில நேரத்தில் உள்ளே போகும். இதை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த மீன் பிடிக்கிறவன் அதை சுண்டி இழுத்துருவாங்க. அதான் அந்த ஹூக்கு அந்த இதில் மாட்டி மீன் வரும். கவனம் இல்லாமல் அப்படியே மிதப்பு கட்டை உள்ள அது மூழ்கிறது வரைக்கும் இவர் கவனிக்காமல் அல்லது தூங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அது மீன் அந்த புழுவை மட்டும் சாப்பிட்டுட்டு அது எஸ்கேப் ஆயிடும். ஸோ அந்த கவனம், சரிங்களா, கவனம் தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாய் பதுக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட, பதுக்க, நிதானமாய். நம்ம மதுரை சுற்று வட்டாரத்தில் சூதானமாய் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூதானமாக நடந்துக்கப்பா. பெரும்பாலும் வயதானவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம இந்த காலத்து பிள்ளைகள் கேர்ஃபுல்லியா, டேக் கேர் அப்படி சொல்கிறல்ல. இப்போ அது அந்த காலத்தில் சூதானமாக பார்த்து மெதுவாக கவனமாக அப்படி. அருமையானவர்களே, கவனமாக கவனம் இல்லாமல் கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் அது வந்துடக்கூடாது. சரிங்களா? கவன சிதறல் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் அது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஜாக்கிரதை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கருத்தாய் செயல்படு. எப்படி செயல்படணுமா? கருத்தாய். இன்னும் சொல்லப்போனால் கண்ணும் கருத்துமாய். யூதா நிருபம் 3வது வசனத்தை வாசிங்கள். யூதாவின் நிருபம் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், ஃபோக்கஸ், கவன சிதறல் ஏற்படக்கூடாது. ஃபோக்கஸ் அதுலேயே கவனமாக இருக்கும். சரிங்களா? கருத்துள்ளவனாய், இல்லையா? கருத்தாய், கருத்தாய் அதிலே ஊறி போயிடுறது. அதிலிருந்து அன்டிவைடட் அட்டென்ஷன் அதிலிருந்து கவன சிதறல் ஏற்படாத இருக்கிற ஒரு நிலை. அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அது என்னவா இருக்கட்டும், சிறு பிராயத்திலிருந்து நம்ம மரணம் வரை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்புகள் எதுவாக. 3வது, இந்த ஜாக்கிரதை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கண் விழித்து செயல்படு. கண் விழித்து என்ன? தூக்கத்தை ஒதுக்கி. லூக்கா 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் லூக்கா 15:8 ஒரு வாசிப்போம்.
ம் பாருங்க, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க, அதில் 1 காணாமல் போச்சு. ஜாக்கிரதையாய் கண்விழிப்போடு அதை தேடாமல் இருப்பாளோ? கண்விழிப்போடு தூக்கத்தை ஒதுக்கி அதை தேடு. அருமையானவர்களே, தேடுவோம், கண்விழிப்போடு தேடுவோம். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். மெஜாரிட்டி நம்மள்கிட்ட இருக்குது, 9 இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் காணாம். ஒரே ஒரு நல்ல சுபாவம், நல்ல பழக்க வழக்கம், நல்ல காரியங்கள், கொஞ்சம் நேர குறைவு, கொஞ்சம் நம்ம தாமதமாய் வருகிற காரியங்கள், இவைகளெல்லாம் ஏதோ ஒன்று தான் மிஸ் ஆகுது. அப்படி விட்டுறாதீங்க. நம்முடைய ஆண்டவர் பரிபூரணத்தின் ஆண்டவர். கொஞ்சம் தானே இல்லை, அப்படி விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் பலவீனம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் நீர் உறுதியாக இருந்தபடியினால் திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன விஷயம் தானே, அற்பமான இல்லைங்க. சொற்ப தூக்கம் அற்பமான விஷயம். கொஞ்சம் செத்த ஈக்கள், சின்ன சின்ன விஷயம் தானே, அப்படி விட்டுறாதீங்க. கடைசியில் அது ஒரு பெரிய. ஆகவே கண் விழித்து செயல்பட வேண்டும். தூக்கம் எல்லாருக்கும் தேவை. கர்த்தர் அதற்காகத்தான் இரவை படைத்தார். சராசரி மனுஷனுக்கு 7 மணி நேரம் தூக்கம் அவசியம். 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம். சிறு பிள்ளைகளுக்கு அது அதிகமாகும் தூக்கத்தினுடைய நேரம். அது அவங்களுடைய ஏஜை பொறுத்து இருக்கு. ஆனால் ஒரு அளவுக்கு தாங்க தூக்கம். அதிபயங்கரமான தூக்கம், ஏன்னா உடனடியாக சென்சிட்டிவ், குயிக்காக எழும்புகிறது. அலாரம் வச்சு அப்படி எழுந்து, அது அந்த பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்ல. சிறு பிராயத்திலேயே அப்படிப்பட்ட, இப்போ நம்ம வெற்றி அடைந்த மக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோமே, அவங்க எல்லாம் தூக்கங்கள் இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தை கம்மி பண்ணியிருக்கிறோம். நான் இல்லை தூங்காதவனா, எல்லாருமே நம்ம தூங்குகிறோம். ஆனால் தூக்க மயக்கம் இவைகளெல்லாம் விட்டு தேவனுடைய சமூகத்தில் கண் விழித்து செயல்பட. எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாம் மிஸ் பண்ண வாய்ப்புகள், தருணங்கள், அவைகளெல்லாம் எண்ணி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுவோம். தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. அருமையானவர்களே, தேடணும் ஆண்டவருடைய சமூகத்தில். அடுத்து தீவிரமாய் செயல்படு. தீவிரமாய், இந்த ஜாக்கிரதைங்கிற வார்த்தைக்கு தீவிரமாய் செயல்படு. 1 பேதுரு 4:7 ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லு. தீவிரமாய் செயல்படு, ஸ்லோவா அல்ல, தீவிரமாய். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆம் என்று, எல்லாவற்றிற்கும் முடிவு சமூகமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தீவிரமாய் ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணு. ஜெபந்தான் நமக்கு எல்லா ஆசிரியர். அது எப்படி? தீவிரமாய், குயிக்காக. என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே ஒரு சுறுசுறுப்பு. நிறைய பேர் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், காரியத்தை துரிதமாய் செய்வது என்பது அவசரமாக டென்ஷனில் இல்லைங்க. அது இன்னொரு பக்கம். சரியா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அறிவில்லாதவனுக்கு அறிவு புத்தி. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரக்காரனுக்கு 2 ஒன்று. ஓகே, ஆத்திரம் அவசரம், சரிங்களா? இந்த அவசரம் ஆத்திரம் வேற. ஆனால் தேவனுடைய காரியங்களை துரிதமாக செய்யணும். வாசிக்கலாமா? ஆதியாகமம் ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன்
பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொன்னால் ஒரு நொடியில் ஆகிவிடும், சொல்ல ஆகும் கட்டளை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் செய்கிற காரியத்தை தீவிரமாய் நடப்பிப்பேன். அந்த ஒரு குயிக்னஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கூட வயதானவர். ஆபிரகாம் 18ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே அங்கே தேவதூதர்கள் அங்கே விசிட் பண்ணுறாங்க. அப்போ அவர்களை வரவேற்று நடக்கிற சம்பவம் என்ன? அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய், தீவிரமாய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பங்களாக சுடு என்றான். அடுத்த வசனம், ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரம், பாருங்கள் இதில் 4 முறை வந்து விட்டது. சீக்கிரம், துரிதமாய், அப்படியே சாதாரண போஷிக்கிறது தான், சரிங்களா? ஹாஸ்பிட்டாலிட்டி, சாப்பாடு போடுறது, அந்த விஷயத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாம் உங்களை என்ன போல வாலிபன் கிடையாது. உங்களை என்ன சொல்லலாம்? இனிய வாலிபன்னா சொல்ல முடியுமா? இல்லை, உங்களை போல் வாலிபன் கிடையாது. அவருக்கு வயசு 75க்கு மேலே, சரிங்களா? 80 வயசு இருந்திருக்கு, 90 வயசு, 99 வயசு. அப்போ அவர் ஈசாக்கு பிறக்க போகிறாரு, 99 வயசு. அவரை என்ன சொல்லுவாங்க? தாத்தா, பெருசு. அவர் டிக்கெட் வாங்க வேண்டிய வயசு. எத்தனை தடவை பாருங்க, வேலைக்காரன் சொல்ல எடுத்து சமையா அப்படி சொல்லலை, இவரே ஓடுறார், செலக்ட் பண்ணுறார் தன் வேலையில். இப்போ எத்தனை காரியங்களை தியானித்தோம் இல்லையா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று உயர்ந்தமான ஒரு இடத்திற்கு போவதற்கு அவர்கிட்ட பாருங்கள், இந்த குணாதிசயங்கள்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இருக்குது பாருங்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையை, கடைசியாக வைராக்கியமாய் வித் ஜீல், தீவிரமாக குயிக்காக செயல்படுறது மட்டுமல்ல, ஒரு பக்தி வைராக்கியத்தோடு. 1 கொரிந்தியர் 8:11 நான் வாசி. 1 கொரிந்தியர் 8:11. ம் 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 பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது மாம்சம் புசிக்கிறது ஒருவனுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டு அதை அறிந்து இவர் என்ன செய்கிறாரு? மாம்சம் புசிக்கிறதை கொஞ்சம் ஒதுக்குகிறார். வைராக்கியம். அருமையானவர்களே, நம்முடைய வேலைகளில் ஜாக்கிரதையாய் நாம் இருக்கும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இவர் சாப்பாட்டை ஒதுக்கிட்டார், நான்வெஜ்ஜை ஒதுக்கிறார். இன்னொரு மனிதன், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 8:3 மொர்தெகாயை பற்றி நான் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், 6ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். பாருங்க, இந்த மொர்தெகாய் யார் என்றால் யூத குலத்து. எஸ்தர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், யூத குலத்து
தேவ மனுஷன், எஸ்தர் ராஜாத்தியினுடைய சித்தப்பா தான் இந்த மொர்தெகாய். மொர்தெகாயினுடைய ஆரம்பம் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டது. அங்கே அரண்மனை வாசல் அண்டையில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் அவன் அந்த பிராயத்திலிருந்து கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அநேக நன்மைகளை ராஜாவுக்கு செய்தான். எதிராளிகள் ராஜாவை அவன் கொல்ல நினைக்கும்போது அவருடைய தந்திரத்தை அறிந்து அதை ராஜ அரண்மனையாருக்கு தெரியப்படுத்தி அவனை காப்பாற்றுகிறான். நற்செயல்கள் அநேகம் செய்கிறான். ஆனால் இவைகளெல்லாம் இந்த மொர்தெகாயை குறிப்பிட்ட அந்த ஸ்தானத்திற்கு அவன் எதிர்பார்க்கல அந்த ஒரு உயர்வுக்கு அவன் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவன் இதையெல்லாம் தன்னுடைய ஆதீனத்திலே வைத்திருந்தார். குறிக்கப்பட்ட அந்த நாள் வந்தது. இப்போ நம்ம வாசித்தோம். இந்த சம்பவம் நடக்கிற சூழல் என்னவென்றால், ஆமான் அவன்தான் பிரதானியாக இருந்தவன். ராஜ அரண்மனையில் அவர் வந்தபோது இங்கே ராஜா கேட்குறான், நடபடிகள் தூக்கம் வராமல் அவன் தவித்து கொண்டிருக்கிறான். நாளாகம புத்தகத்தை கொண்டு வர சொல்லி அதை வாசிக்கிறான். அதை வாசிக்க சொல்லும்போது மொர்தெகாய் செய்த நற்காரியம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. இதை கேட்டவுடனே மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினான் எதிராளிகளிடமிருந்து என்று சொன்ன அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே ராஜா கேட்கிறார், இதற்காக மொர்தெகாய்க்கு ஏதாவது கனம் செய்யப்பட்டதா? அப்பொழுது ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது இப்போ நம்ம வாசித்தோமே, ஆமானை நோக்கி அவன் சொன்ன காரியத்தின்படியே மொர்தெகாய்க்கு செய்யும்படி ராஜா அங்கே சொல்லுகிறார். பாருங்க, மொர்தெகாயினுடைய நல்ல சுபாவங்கள் எல்லாம் வெளியில் வரல, அது மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையிலே தீர்க்க தரிசனமாக நம்மிலே அநேகருக்கு ஆண்டவர் உரைக்கிறார். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய நல் முயற்சிகள், உங்களுடைய எத்தனையோ எத்தனையோ விதமான தேவ சமூகத்தில் நீங்கள் ஏறெடுத்த பெருமூச்சுகள் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் ஆண்டவரே இவளெல்லாம் செய்தோம், இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தோம், ஜாக்கிரதையாக இருந்தோம், கவனமாக இருந்தோம், எனக்கு இன்னும் அந்த ஒரு உயர்வு இல்லையே என்று சொல்லி தவிக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் சும்மா இல்லை, தேவன் என்கிற வார்த்தையே இந்த எஸ்தர் புத்தகத்தில் இல்லை. ஆனாலும் தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய கிரியை இதில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் செயல்படாமல் இல்லை. நீங்கள் நினைக்கிறீர்களா காரியங்கள் ஒன்று நடக்கவில்லையே, தேவன் அயர்ந்து விட்டார்? இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். He never delays. He is preparing ஒரு ஹானரை. இதோ நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிற கர்த்தர் வேலையிலே ஜாக்கிரதையாக இருந்த மொர்தெகாயை யாரும் பார்க்காத, யாரும் கேள்விப்படாத, எந்த மனுஷன் மூலமாய் அவமானப்பட்டு கூனி குறுகி போனானோ அதே மனுஷன் மூலமாய் இன்னைக்கு ராஜா அமருகிற குதிரை, ராஜா அணிவிக்கிற வஸ்திரம், ராஜா அணிகிற கிரீடம் எல்லாம் ராஜாவுக்கு நிகராய் அவர் உயர்த்தப்பட்டார். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் அது பிசகுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஃபேமிலி, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஃபைனான்ஸ், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபெலோஷிப், சர்ச், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபெய்த், இந்த விசுவாசம், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவிய காலமெல்லாம் டு த ஃபினிஷிங் லைன் எழுமி நிற்போம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த அழைப்பிற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுவோம். எத்தனையோ எத்தனையோ பேரை சொல்ல முடியும். எத்தனையோ பேர் நம்ம சபையிலேயே இருக்கிறாங்க, ஜீவனுள்ள சாட்சிகள், ஜீவனுள்ள சாட்சிகள், இந்த வார்த்தையின்படியே நடந்தவர்கள் அநேகர். எட்வின் பிரேம்குமார் அவரை சொல்லலாம்.
இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதமாய் அற்புதமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கணவர் மனைவி பிள்ளைகளோடு நல்ல நிலையில அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆரம்பம் அற்பமாக எளிமையாக, ஆனால் நான் சொன்ன இந்த காரியங்களில் எல்லாம் சின்சியரா உண்மையா அவர் இருந்ததினால கர்த்தர் இன்றைக்கு அவர் மட்டும் இல்லை, காட்சன் கர்த்தையா காட்சன் இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. அல்ல, அவருடைய ஆரம்ப காலங்களில் இருந்து இளங்கோ கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாகவே சாதாரண அல்ட்ரா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து திரளான வாலிபர்களை அவர் நடத்தி, அந்த காலத்து யூத் லீடர். நிறைய பேர் இருக்கிறீங்க, இன்னும் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேரை சொல்ல ரூபன் MBA படித்து ஆண்டவர் அருமையாக உயர்த்தி இருக்கிறார். நல்ல ஒரு வேலையில் இன்னும் செய்வார். ஆரம்பங்கள்லாம் பாருங்க, சைக்கிள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சைக்கிள். ஜோர்டன் அதே மாதிரி தான், சைக்கிள் காலேஜ். ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் உயர்த்தும். வேலையில் ஜாக்கிரதையாய் கவனமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கொஞ்சம் விஷயங்கள் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவும். எத்தனையோ ஊழியர்களை நாம் சொல்ல முடியும். சபையிலேயே எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க காலம் வரும் நிச்சயமாய். ஏதோ சில பேரை மட்டும்தானே பார்த்து சொல்றாரு, நம்மளை எல்லாம் எங்க தெரிய போ இல்லைங்க. நான் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. அவருடைய நினைவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை. கொஞ்சத்தில் உண்மையாயிர ஆண்டவருடைய அநேகத்திற்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. இளங்கோ வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேதத்தில் நாங்கள் காண்கிற எத்தனையோ தெய்வ மனிதர்கள், தாவீது, மோசே, தானியேல், நோவா, எத்தனையோ தெய்வ பிள்ளைகள், யோசேப்பு, தங்கள் வாழ்நாளிகளில் எல்லாம் வேலையில் கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளில் உண்மையாய் அவர்கள் கவனமாய் இருந்ததினாலே கர்த்தர் அவர்களை உயர்த்தினீர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகள் யாவரும் வார்த்தையின்படியே உயர்த்தும். இந்த மாத
மாதம் முழுவதும் இனி வரும் நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆமென்று ஆமென். பிள்ளைகளுடைய எல்லா கிரியைகள், உடைய பிரயாணங்கள், முயற்சிகள், இந்த நியூ அகாடமிக் இயரில் எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாம் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள், ஆசிரியர்கள், ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும், வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், பிரயாணமாய் போயிருக்கிறவர்கள், குறிப்பாக ஹாஸ்டல்ஸில் தங்கி வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள், வெளியூர்களிலிருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் தாமசங்கள் ஆண்டவரே ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்களே, நன்றி. உடைய கிருபை கூட இருக்கட்டும். வழி நடத்துங்க. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்குங்க. உலகில் எத்தனையோ தீமைகள் நடக்கலாம். எல்லா தீமை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். வார்த்தை நிறைவேறட்டும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்தரும். நாம மகிமைப்படட்டும். இந்த மாதத்தில் 18, 19, 20, 21 நடக்கிற ஜெப நேரங்களில் சிறப்பு கூட்டங்களை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பின்தொடரும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் நம்முடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.